ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்னுக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாக தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி என்ரோல்டு இன் ஏ பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கீங்க, பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எப்போ கிராஜுவேட் ஆகணும் அப்படின்னா ஜான்வரி 2025லேருந்து ஜூலை 2025க்குள்ளே நீங்கள் கிராஜுவேட் ஆகிறவங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜான்வரி 2025லேருந்து ஜூலை 2025க்குள்ளே நீங்கள் கிராஜுவேட் ஆவீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஜான்வரி டு ஜூலை 2025க்குள்ளே கிராஜுவேட் ஆகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 2025 பேட்சாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் 2025 பேட்சாக இருந்தால் இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பர் வீக்குக்கு 30 hours ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு HTML, CSS இதெல்லாம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆங்குலர், ரியாக்ட், டைப் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் ஒர்க்கராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜைல் மெத்தடாலஜிஸ்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ரிமோட் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக தான் இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபுட் வவுச்சர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்த்டே அன்றைக்கி டே ஆஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க பெனிஃபிட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் கரண்ட் லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து லிங்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல் லிங்க்கு, ட்விட்டர் லிங்க்கு, கிட்டப் லிங்க்கு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கம்பெனி உங்களுக்கு வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏன் இந்த கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க ப்ரீஃபாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்க ரெஸ்யூம் வந்து இங்கிலீஷில் இருந்தால் தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ரெஸ்யூம் வந்து இங்கிலீஷில் தானே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து உங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிக்கு நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்களோ அது இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பேசிக்காக, இன்டர்மீடியட்டாக, அட்வான்ஸ்டாக இல்லை ஃப்ளூவண்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அந்த லெவலில் இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.